ராதே கிருஷ்ணா. அஸ்ட்ரோமித்ரன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நாம் இன்னைக்கு ஒரு மனிதனுடைய வாழ்நாளில் பணம் சம்பாதிக்கும் காலம் எப்பொழுது வரும், பொருளாதாரத்தில் எப்பொழுது மேம்படுவார், அதற்குரிய திசை எந்த மாதிரி திசை வரும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். முதலாவதாக மேஷராசி அன்பர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தாங்க அப்படின்னா இரண்டாவது திசை சுக்கிர திசை. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தா இரண்டாவது திசை சூரிய திசை. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தாங்க அப்படின்னா இப்போ மேஷராசிக்கு அடுத்த ராசி பலன் போயிடும். அப்பவும் ஆனால் சூரிய திசை தான் வரும். ஆக இந்த மேஷராசி அன்பர்கள் கேது திசை, சுக்கிர திசை, சூரிய திசை, இந்த மூணுல ஏதாவது ஒரு திசை, அந்த திசையை நடக்கும் பொழுது அந்த தசாநாதனாக இருக்கக்கூடிய அந்த கிரகம், அதாவது கேது, சுக்கிரன் அல்லது சூரியன், யாராவது ஒருவர் நவாம்சகத்தில் எந்த ராசியில் அமர்ந்துள்ளாரோ, நன்றாக கவனிக்கவும், கேது, சுக்கிரன், சூரியன் ஆகிய கிரகங்கள் ஏதாவது ஒன்று நவாம்சக கட்டத்தில் எந்த ராசியில் அமர்ந்துள்ளதோ அந்த ராசி தொடர்பான தொழிலை செய்வார். அந்த ராசிக்குரிய காலத்தில் அந்த திசை வரும் பொழுது பணம் வரும். இது கேட்கறதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். இது ஜோதிடர்களுக்கு தெரிய வேண்டிய கணக்கு. ஆனா ஜனங்களுக்கு கணக்கு தேவையில்லை, பலன்தான் தேவை. அப்போ மேஷராசி அன்பர்களுக்கு சூரிய திசை தனப்பிராப்தியை கொடுக்கக்கூடிய திசை. சூரிய பகவான் 10ஆம் இடத்திலோ 12ஆம் இடத்திலோ இருந்தால், அதுவும் நவாம்சகத்தில் 10ஆம் இடத்தில் இருந்தால், அந்த சூரிய திசை நடக்கும் பொழுது கட்டாயமாக அந்த குடும்பம் பொருளாதாரத்தில் உயர்வான நிலைக்கு வரும், தனப்பிராப்தி அடைவார்கள். அதற்கு விபத்து திசை என்று பெயர். விபத்து திசை என்றால் என்ன அர்த்தம்னா, எதிர்பாராதது என்று அர்த்தம். எதிர்பாராமல் பொருளாதாரத்தை ஈட்டி மேம்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னு எடுத்தோம்னா, சூரிய திசை, அதே மாதிரி அதுக்கு அடுத்து வரக்கூடிய சந்திர திசை, செவ்வாய் திசை, இந்த 3 திசையில எந்த திசை யோக திசை ரிஷபராசியில அப்படின்னு எடுத்தோம்னா, செவ்வாய் திசை தான் யோகமான திசை. இந்த செவ்வாய் திசை நவாம்சகத்துல செவ்வாய் எங்க இருக்காரோ, அல்லது ரிஷபராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தாரோ, 10 குடையவரோட சனி பகவானோட செவ்வாய் கூடினாலோ, அந்த செவ்வாய் திசை வரும் பொழுது, அல்லது இந்த செவ்வாய் புக்தி ஒவ்வொரு திசையில் வரும் பொழுதும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும், நல்ல உத்தியோகம் கிடைக்கும், வருமானம் அதிகரிக்கும். மிதுன ராசி எடுத்தோம்னா, முதலில் செவ்வாய் திசை மிருகசீர்ஷ நட்சத்திரம், அடுத்து திருவாதிரை ராகு திசை, அடுத்து புனர்பூசம் குரு திசை. ஸோ அந்த 3 திசையில எது அதிர்ஷ்டமான திசை, எது உத்தியோகத்தையும் லாபத்தையும் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ராகு திசை தான் பரிபூர்ணமா வேலை செய்யும். அப்போ மிதுன ராசி அன்பர்களுக்கு ராகு திசை நடக்கும் பொழுது, ராகு 10ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருந்தாலோ, இல்லை 10ஆம் இடத்துக்கு அதிபதியோட சேர்ந்தாலோ, நவாம்சகத்தில் 10ஆம் இடத்தில் இருந்தாலோ, அதனுடைய அதிபதியோட சேர்ந்தாலோ, அந்த திசை நடக்கும் பொழுது கட்டாயமாக அவங்க பொருளாதாரத்துல மேல்நிலைக்கு வந்துடுவாங்க, உத்தியோகத்துல நல்ல நிலைக்கு வந்துடுவாங்க. தனப்பிராப்தி, அதாவது அதிர்ஷ்டம்ங்கிறது தானா கைகூடி வரும். இப்போ கடகராசி அன்பர்களை பார்ப்போம். கடகராசி அன்பர்களுக்கு முதல்ல ஆரம்பிக்கும் போதே திசை, அடுத்தது சனி திசை, அடுத்தது புதன் திசை. 3ல எந்த திசை தனப்பிராப்தியை கொடுக்கும் அப்படின்னு கேட்டா, அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் திசை, தனகேந்திராதிபதி என்று பெயர். சனி பகவானுக்கு பெயர் தனகேந்திராதிபதி என்று பெயர் கடகராசி. அப்போ கடகராசி அன்பர்களுக்கு சனி திசை நடக்கும் பொழுது குடும்பத்தில் விருத்தி ஏற்படும். இப்போ பூச நட்சத்திரத்திலேயே ஒரு குழந்தை பிறந்துருச்சு அந்த வீட்டில் அப்படின்னா கூட,
அந்த குழந்தை வளர வளர அந்த குடும்பத்துல பொருளாதாரம் உயரும். புரியுறதா? அப்போ இதே புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னா எப்படியும் 20 வயசு வரைக்கும் அந்த சனி திசை நடக்கும். ஆனா 18 வயசுலயே அவங்க 19 வயசுலயே வேலைக்கு போயிடுவாங்க. ஸோ அப்போ பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய, அதாவது திரவிய லாபம் மட்டும் இல்லாம குடும்பக்ஷேமத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அதிர்ஷ்ட திசை அப்படிங்கிறது சனி திசை. அடுத்ததாக சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு தொழில், லாபம், அதிர்ஷ்டம் இதை எது கொடுக்கும்? முதலில் ஏற்படுவது அதே மாதிரி கேது திசை, இரண்டாவதாக சுக்கிர திசை, மூணாவதாக சூரிய திசை. இப்போ இதுல எந்த திசை பலமாக வேலை செய்யும் அப்படின்னு கேட்டா சுக்கிர திசை பலமாக வேலை செய்யும். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கிர திசை பலமாக வேலை செய்யும். ஏன்னா அவரே 10ஆம் பாவாதிபதியாகவும் ஆறதுனால 3ஆம் இடத்துக்குரிய திரவியம் என்று சொல்லக்கூடிய சகாயம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கும் அதிபதியா வர்றதுனால சுக்கிர திசை அவங்களுக்கு எதிர்பாராத திரவிய பிராப்தி, பொருளாதாரத்தில் மேன்மை, அவங்க நினைச்ச மாதிரியான உத்தியோகம், அரசாங்க பதவிகள், அரசியல் தொடர்புகள், எண்ணிலடங்காத பல விஷயங்கள், அந்த மாதிரி பெரிய உயர்வுகளை அவங்க சந்திக்கிறாங்க. அப்போ சிம்ம ராசிக்கு அதிர்ஷ்ட திசை அப்படிங்கிறது சுக்கிர திசை. கன்னியாராசி அன்பர்களை பார்ப்போம். கன்னியாராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட திசை எது? முதலில் வரக்கூடியது கன்னியாராசியில் சூரிய திசை, இரண்டாவது சந்திர திசை, மூன்றாவது செவ்வாய் திசை. இதில் எது அதிக பலம் உள்ளது என்று பார்த்தால் சந்திர திசை. அப்ப சந்திரனுடைய திசையானது கன்னியாராசிக்கு எப்பொழுது நடக்கிறதோ அல்லது சந்திரனுடைய புக்தி காலம் எப்போ வர்றதோ, அதாவது சப் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த உடுமகா திசை பெரிய திசை அது. அந்த திசையில ஒவ்வொரு திசைக்கு நடுவுலையும் 9 கிரகங்களும் தன்னுடைய காலத்தை கழிச்சிட்டு போகும். அதுல இந்த சந்திர திசை நடக்கும் பொழுது லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் ஒருவனே, அதாவது ஒரே ராசிக்கு அதிபதியாக வர்றதுனால அவரை தவிர வேற யாரும் லாபத்தை ஈட்டு கொடுக்க முடியாது. அப்போ கன்னியா ராசிக்கு அதிர்ஷ்டகரமான திசை எது, லாபத்தை வழங்கக்கூடிய திசை எதுன்னா சந்திரன். அப்ப யோககாரகன், யோகமான கிரகம் எது அப்படின்னு பார்த்தா சந்திரன் தான். அடுத்ததாக துளாராசி அன்பர்களை பார்ப்போம். துளாராசியை பொறுத்த வரைக்கும் முதலில் வரக்கூடியது செவ்வாய் திசை, இரண்டாவது ராகு திசை சுவாதி நட்சத்திரம், மூன்றாவதாக வரக்கூடியது குரு திசை விசாக நட்சத்திரம். இதில் எது உடனடியாக உயர்வை கொடுக்கும், துளாராசியை மேம்படுத்தும், துளாராசிக்கு அதிர்ஷ்டகரமாக இருக்கும் எந்த திசை அப்படின்னு கேட்டா இதில் 2 விதம் இருக்கிறது. இப்போ சுவாதி நட்சத்திரம் பெண் குழந்தையாக பிறந்திருந்தது அப்படின்னா அதிர்ஷ்டகரமான திசையா மாறிடும். அதே மாதிரி விசாக நட்சத்திரம் ஆண் குழந்தையாக பிறந்திருந்தது அப்படின்னா அது அதிர்ஷ்ட திசையாக மாறிடும். அப்போ பெண் குழந்தையாக இருந்தா துலா ராசிக்கு ராகு திசை உத்தமமான திசை, தனப்பிராப்தியை கொடுக்கக்கூடிய திசை, குடும்பத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு திசை. அதே மாதிரி விசாக நட்சத்திரத்தில் ஆண் குழந்தையாக பிறக்கிற பட்சத்துல அது பொருளாதாரத்தையும் கௌரவத்தையும் மீட்டெடுத்து வியாபாரம் இந்த மாதிரி தொடர்பான விஷயங்கள்ல உயர்வை கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டமான ஒரு திசை என்று கூறலாம். அப்போ துலா ராசிக்கு 2 கிரகங்கள் அதிர்ஷ்ட கிரகங்களாக வருகின்றன, ராகுவும் குருவும். விருச்சிக ராசி அன்பர்களை பார்ப்போம். விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் முதலில் வரக்கூடியது குரு திசை, அடுத்ததாக சனி பகவான் திசை, மூணாவதாக கேட்டை அதாவது புதன் திசை. இதில் எது அதிக லாபத்தை கொடுக்கும்னு பார்த்தா புதன் திசை தான். இப்போ ஏற்கனவே நான் கடகராசிக்கு சொன்ன மாதிரி தன கேந்திராதிபதி என்று சொல்லக்கூடிய 8, 11 2 ஸ்தானத்துக்கு புதன் ஆதிபத்தியம் வகிக்கிறதுனால அதிர்ஷ்டமான திசை இந்த விருச்சிக ராசிக்கு எது அப்படின்னு கேட்டா புதன் திசை தான். அதுல பார்க்காத பணத்தை வேற எந்த திசையிலையும் அவங்களால பார்க்க முடியாது. அப்ப அந்த குடும்பம் முன்னுக்கு வர்றதுங்கிறது புதன் திசையில தான் முன்னுக்கு வரும். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களை பார்ப்போம். தனுசு ராசி அன்பர்களுக்கு முதலில் வரக்கூடியது கேது, இரண்டாவது வரக்கூடியது சுக்கிரன், மூன்றாவதாக வரக்கூடியது சூரிய திசை. இதில் எந்த திசை பலமாக இருக்கும், எது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா
சூரிய திசை மட்டுமே அது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசையாக இருக்கிறது. அப்போ பூராட நட்சத்திரம் சுக்கிர திசையில பிறந்தாலும் அவ்வளவு தூரம் பெருசா விசேஷம் தெரியல. மூல நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் மூல நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தா மட்டும் அதிவிசேஷம் என்று சொல்லப்பட்டுள்ளது. அப்போ மூல நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல பிறந்தா கேது திசை அதிர்ஷ்ட திசை. பூராட நட்சத்திரத்துல 3ஆம் பாதத்துக்குள்ள பிறந்தா அதிர்ஷ்ட திசை சுக்கிர திசை. ஆனா உத்திராட நட்சத்திரத்துல ஒரு பாதம் தான் இருக்கு தனுசுல. அப்போ அந்த சூரியன் நிரந்தரமான அதிர்ஷ்ட கிரகம் என்று அழைக்கப்படுகிறது. தனுசு ராசிக்கு நிரந்தரமான அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய திசை எதுன்னா சூரிய திசை. அப்ப அடுத்ததாக மகர ராசி அன்பர்களை பார்ப்போம். மகர ராசி அன்பர்களுக்கு ஆரம்பமே சூரிய திசை, 2வது சந்திர திசை, 3வதாக செவ்வாய் திசை வருகிறது. எது அதிக பலம் உள்ளது, எது நமக்கு பலனை வழங்கக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது சந்திர திசை 7க்குடைய திசை தான் அதீதமான பலத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ மகர ராசிக்கும் சந்திர திசை தான் அதிகமான பலமாக இருக்கிறது. 7க்குடையவர் திசை மாரகாதிபதி திசைன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா மகரத்துக்கு ஒரே ஒரு லாபகாரகன் தான் யாருன்னா சந்திரன் மட்டும்தான். 5, 10க்குடைய சுக்கிரன் அவ்வளவு தூரம் பலம் கிடையாது மகர ராசிக்கு. சனி பகவானுக்கு சுக்கிரன் ஒரு நாளும் துணையாக இருந்ததே இல்லை. ஆனா சந்திரனும் சனியும் சேர்ந்தாலும் பார்த்தாலும் எப்படி இருந்தாலும் ஒருத்தர் இன்னொருத்தரோட மிங்கிள் ஆயிருவாங்க. அப்போ எதிர்ப்பு இருந்தா கூட ஒன்னா சேர்றக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு இந்த சந்திரனுக்கும் சனிக்கும் மட்டும்தான் இருக்கு. அப்போ மகர ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டகரமான திசைங்கிறது சந்திரனுடைய திசை, சந்திரனுடைய புக்தி, சந்திரனுடைய காலங்கள். அதே மாதிரி கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மூட்டும் மாரகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் திசை. ஆரம்பமே செவ்வாய் திசை தான். அவிட்ட நட்சத்திரம், அடுத்தது ராகு சதய நட்சத்திரம், அடுத்ததாக குரு பூரட்டாதி நட்சத்திரம். எது அதிர்ஷ்ட திசை அப்படின்னு நம்ம தேடி பார்க்கும்போது பிறக்கும்போது வரக்கூடிய செவ்வாய் திசை மட்டும்தான். அப்போ ஒருவேளை சதய நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க, ராகு திசை, ஆனா கடைசியில செவ்வாய் புக்தி வரும்போது அவங்கள லைஃப்ல முன்னுக்கு கொண்டு வந்துடும். முக்கியமான பாடங்களை அதில் படிப்பாங்க. அதே மாதிரி ஒருவேளை குரு திசை பூரட்டாதியில பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இதே செவ்வாய் புக்தி வரும்போது, குரு திசையில செவ்வாய் புக்தி வரும்போது முன்னுக்கு வந்துருவாங்க. அப்ப அந்த 10க்குடைய பாவாதிபதி எப்போ சேர்றாரோ, அவருடைய காலம் எப்போ சேர்றதோ அப்பதான் கர்மா வேலை செய்யறது. ஒரு மனிதனுடைய கர்மாவை பொறுத்து தான் அவனுடைய பணம், வரவு, பொருளாதாரம் எல்லாமே. அதனாலதான் திரும்ப திரும்ப 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் எடுக்க வேண்டியிருக்கு. அப்ப கும்பராசிக்கு செவ்வாய் ஒருவரே மாரகாதிபதியும் ஆவார், அவரே யோகக்காரகனும் ஆவார். அடுத்ததாக மீனராசி அன்பர்களை பார்ப்போம். மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் முதலில் வரக்கூடியது குரு திசை, 2வதாக வரக்கூடிய சனி திசை, 3வதாக வரக்கூடியது புதன் திசை. இதில் எது அதிர்ஷ்டகரமான திசை, இவங்களுக்கு தொழில் லாபம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய திசை எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா புதன் திசை. அப்போ 4 ஏழக்கூடிய இந்த புதன் திசை அதே 7 மாரகாதிபதியாக இருந்தாலும் கூட புதன் ஒருவனே அதீதமான நற்பலனை கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டகாரகனாக இருக்காங்க. இப்ப நம்ம அனுபவத்துல இது வரைக்கும் இந்த ஒரு 25-30 வருஷத்துல நாங்க பார்த்த அனுபவத்துல மீனராசி மீன லக்னத்துல பிறந்தவங்க நிறைய பேருக்கு புதன் திசையில தான் வாழ்க்கையில அடிப்படை வாழ்வாதாரம், அதே மாதிரி நல்ல உத்தியோகம், நல்ல தொழில், கல்யாணம் எல்லாமே கைகூடுனது புதன்ல தான். ஆனால் வியாபாரத்தில் எதிர்பாராத ஒரு தனப்பிராப்தி அடைஞ்சது, இதெல்லாம் பார்த்தா புதன் தான். அப்போ 7க்குடைய மாரகாதிபதி நாங்கள் சொல்ல முடியாது, அவர் சுபன். அப்போ மீனராசிக்கு அதிர்ஷ்டகாரகன், அதிர்ஷ்ட கிரகம் எது, உத்தியோக கிரகம் எது அப்படின்னு பார்த்தா புதன் அப்படின்னு தெரிகிறது. இப்போ நாம ஜென்ரலா 12 ராசிக்கும் எந்த மாதிரி திசைகள் நடக்கும் பொழுது அவங்க உத்தியோக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் முன்னுக்கு வருவாங்க
அந்த அதிர்ஷ்ட காலம் எப்பந்தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு கிளான்ஸ், ஒரு சின்ன சின்ன அந்த ஒவ்வொரு ராசிக்கும் எந்த திசை சரியா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் பார்த்தோம். ஆனா அவரவர் ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது, டைரக்டா பார்க்கும்போது, அவரவர் ஜாதகத்துல இருக்கக்கூடிய பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியம் எப்படி இருக்கு? ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியத்தே ஜென்ம பத்திரிகா அப்படின்னு சொல்லித்தான் நாங்கள் எழுதுறோம். அப்போ ஜென்மத்தை நம்ம இந்த பிறப்பினுடைய சௌக்கியம் எதை கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்கும்போது, பாப புண்ணியம் அப்படிங்கிற 2 விஷயத்தை கொண்டுதான், கர்மாவை அனுசரித்து தான் நமக்கு வர்றது. அப்போ அந்த புண்ணியத்தினுடைய பலம் எவ்வளவோ அதை கொண்டு தான் நமக்கு கிடைக்கிற லாபமும் இருக்கும். நல்ல திசை நடக்கிறது, ஆனால் வருமானம் கம்மியாக இருக்குது அப்படின்னா, நல்ல திசை தான் நடக்கிறது, நம்ம பூர்வ ஜென்மால அந்த அளவுக்கு தான் நம்ம உழைச்சிருக்கோம், இந்த ஜென்மால அதுக்கு தகுந்த வருமானம் வருதுன்னு அர்த்தம். நான் ஒன்றுமே வேலை செய்யலை, சும்மா தான் உட்காந்துருக்கேன், கோடி கோடியாக வந்து கொட்டுறாங்க அப்படின்னு சொன்னால், அது ஏற்கனவே பூர்வ ஜென்மால நிறைய உழைச்சிட்டு வந்திருக்கேன், இந்த ஜென்மால வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். சும்மா உட்காந்துருக்கிறவனுக்கெல்லாம் காசு வந்துக்கிட்டு இருக்கு, உழைக்கிறவனுக்கெல்லாம் வரமாட்டேங்கிறதுன்னு நிறைய பேருக்கு ஒரு அங்கலாய்ப்பு இருக்கும். உழைச்ச பலன் ஒரு நாளும் வீணாகாது. அதனால இந்த 12 ராசி அன்பர்களுக்கு இப்ப சொன்ன இந்த திசைகளுடைய முறைகள், இதை கொண்டு நமக்கு என்ன திசை நடக்கிறது, நமக்கு என்ன புக்தி நடக்கிறது, நாம உத்தியோகத்திலையும் பொருளாதார ரீதியிலையும் சில காரியங்களை, சுப காரியங்களை, உத்தியோக சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற விஷயங்களை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அல்லது உங்களுடைய வெல்விஷர்ஸ், உங்கள் ஜோதிடர்கள், உங்கள் வீட்டு பெரியவங்க மூலமாக உங்களுக்கு நடக்கிற திசையை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் ராசிக்கு அந்த திசா புக்தி காலம் வருதுன்னா நம்ம தைரியமாக அந்த காரியத்தில் இறங்கலாம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த பதிவை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதனால் எதை பண்ணினாலும் இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணணும், குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணணும், முன்னோர்களை ஒழுங்காக வழிபாடு பண்ணணும், பெற்றவங்களை மதிக்கணும், குழந்தைகளை நல்லபடியாக பராமரிக்கணும், ஏன்னா மனைவி வந்து நல்லபடியாக மதித்து நடத்தணும், அதே மாதிரி கணவன்மார்களை இவங்களும் மதித்து நடத்தணும். இப்படி ஒருவர் எல்லாரும் அனுசரித்து போகும்போது அது சுபிக்ஷமான ஒரு குடும்பம்னு பேர். அப்படி இந்த விட்டு கொடுத்தல் மூலமாக என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய கர்மா குறையிறது. நம்மளுடைய பாப புண்ணியம் லிஸ்ட்டில் நாம் ஏதோ ஒன்று கஷ்டப்படணும்னு விதிச்சிருக்குன்னு வச்சுப்போம். நாம் செய்த இந்த சிறிய சிறிய நல்ல செயல்கள்னாலையும் அந்த குடும்ப உறுப்பினர்களுடைய சந்தோஷம் கெட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுனால பகவான் நமக்கு அதிகமாக தண்டனை எதுவும் கொடுக்க மாட்டான். அதை புரிஞ்சுக்கணும். அதனால் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த அதிர்ஷ்ட திசைகள் காலங்களில் நற்காரியங்களை செய்கிறதுக்கு என்னென்னலாம் வழி இருக்குது, நாம் ஏதாவது ஒரு லட்சியம் வச்சுருந்தோம்னா இந்த திசைகளை அனுசரித்து நம்ம செஞ்சால் அந்த காரியங்கள் பலிக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறோம். அதனால் எல்லாரும் இதனுடைய விஷயங்களை அனுசரித்து தெரிஞ்சுட்டு இதை உபயோகப்படுத்திக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறேன். ராதே கிருஷ்ணா.